ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நீ செயின் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நகையை நாங்கள் கொடுத்துட்டோம், பில்லும் சேர்த்து. அதனால தான் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருந்தேன், அதனால தான் போட முடியல. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ஒரு சின்ன கடையில் எடுத்தது தான், ரெகுலராக எடுக்கிற ஷாப் தான். நாங்கள் என்றைக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10 இந்த வருஷம் தான் எடுத்தது. அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8040. இன்றைக்கி கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு, 8100க்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி கம்மியாக தான் இருந்தது, அதுக்கு அடுத்த நாளே அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் ஃபுல்லாக காமிச்சிட்றேன். இது நாங்கள் ரஃபாக வச்சுருந்தோம், அதை வச்சு தான் நான் கிளியராக எழுதி போட்டிருக்கேன். கோல்டு செயின் 22 கேரட் தான். வெயிட் பார்த்திங்கன்னா 12.100 கிராம்ஸு, 1.5 பவுன் கிட்ட வரும். மார்ச் 10 அன்றைக்கி எடுத்தது. கோல்டு ரேட் ஒரு கிராம் 8040. ஒரு பவுன் 64,000 மேலே வரும், வேஸ்டேஜ்லாம் சேர்த்து. அடுத்த நாளே 8050க்கு ஆயிடுச்சு, 10 ருபீஸ் அதிகமாகிடுச்சு. இது கோல்டு செயின் 22 கேரட் தான். வெயிட் 12.100 அப்படின்னா 1.5 கிராம் வருது. ஒன்றரை பவுனு. வேஸ்டேஜ் 14% அந்த நகைக்கான வேஸ்டேஜ். அந்த கடையில் ஃப்ளாட் 50% ஆஃப் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் போயிருந்தாங்க. அது ஒரு சின்ன கடை தான், பாண்டியில். இதுக்கான டோட்டல் அமௌண்ட் 1,10,962.6 வருது. கோல்டோட ரேட்டும் வேஸ்டேஜுமே சேர்ந்து. $1,00,000 மேலே வருது, 1,10,000 கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே நெக்லஸோட செயின், அந்த பின்னாடி ஹூக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த செயின் அது 0.34 மில்லிகிராம்ஸ். அதுக்கான அமௌண்ட் 3,200. அது நமக்கு வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைனாலும் எடுத்துக்கலாம். அதுவுமே கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1,14,000 வருது கோல்டு ரேட்டு, 1.5 பவுனோட கோல்டு ரேட்டு. நாங்கள் வாங்கின அன்றைக்கி கோல்டோட ரேட் அது இருக்குது. பட் இன்றைக்கி அதிகமாகிட்டே தான் போகுது. 1,14,162. இது அந்த பேக் செயின் மட்டும்தான். பேக் செயினையும் முன்னாடி கோல்டோட ரேட்டையும் சேர்த்தோம்னா 1,14,000 மேலே வருது, அப்படின்னா 1,10,000 வருது. நாங்கள் ஓல்டு கோல்டு கொஞ்சம் கொடுத்துருந்தோம். பழைய நகை நாங்கள் 8 கிராம் கிட்ட கொடுத்துருந்தோம். அதுக்கான அமௌண்ட் தனியாக அவங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக 1,14,000 மேலே ஆச்சு. நாங்கள் கொடுத்த பழைய நகை பார்த்திங்கன்னா 57,000 தான் வந்தது. அந்த ஓல்டு கோல்டில் 4 கிராம்ஸ் 916 காயினாகவே கொடுத்துட்டோம். அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. மீதி நார்மல் கோல்டு 4 கிராம்ஸு. ஸோ அதை கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக 57,325 வந்துடுச்சு அந்த அமௌண்ட்டு, பழைய நகைக்கான அமௌண்ட்டு. ஏன்னா
அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பழைய கோல்டை கொடுத்துட்டு தான் வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கு செய்யணுன்றதுனால வந்து அதனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3%. ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அது வந்து நமக்கு 3,213 வந்துச்சு ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு. இப்போ வந்து அந்த 1,14,162 ப்ளஸ்ஸு 3,213 ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, இதை ரெண்டுத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணோம்னா 1,17,000 கிட்டக்க வரும். அதில் வந்து நாங்கள் பழைய கோல்டு வந்து கழிச்சிக்கிட்டோம். 57,325 வந்து கழிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து மீதி கிடைக்கிற அமௌண்ட் வந்து 60,051 ரூபா. மீதி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இவ்வளோ தான். நாங்கள் வந்து பழைய நகையை கொடுத்து தான் வந்து கோல்டு வாங்கினது, ஃபுல்லாக கேஷாக கொடுக்கல. பழைய நகையில் வந்து 4 கிராம் வந்து நார்மல் கோல்டு, அதுவுமே 916 இருந்தால் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் காசு. அது வந்து நார்மல் கோல்டுன்றதால அது கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. 916 காயின் மட்டும் அப்படியே அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதே ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து எப்பயுமே எடுத்தால் வந்து நார்மல் கோல்டு எடுக்காதீங்க, இது என்னோடய சஜஷனு. அந்த மீதி அமௌண்ட் வந்து 60,000 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படி நாங்கள் 53 வந்து பே பண்ணோம்னா, நான் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த கடையில் வந்து ஃப்ளாட் 50% ஆஃப் வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 14% வந்து அந்த நகைக்கான வேஸ்டேஜ் வந்து வந்துச்சு. எந்த நகை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு வந்து 50% ஆஃப்னு சொன்னாங்க. அது வந்து உமன்ஸ் டேக்காக. அதில் வந்து எங்களுக்கு 7,000 வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து மீதி ரிமைனிங் அமௌண்ட் வந்து எங்களுக்கு 53,000 தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பழைய நகை போக எங்களுக்கு 53,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. இதை மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பழைய நகையை கொடுத்துட்டு அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரிமைனிங் அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அடுத்த நாள் வந்து தான் வந்து பே பண்ணி வாங்கிட்டோம். இதே வந்து மற்ற கடையாக இருந்தால் வந்து அடுத்த நாள் வந்து 10 ரூபா கூட ஏறிடுச்சு. அப்போ வந்து அதுக்கும் சேர்த்து தான் ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணி திரும்பவும் வாங்கியிருப்பாங்க. தெரிஞ்ச கடைன்றதுனால வந்து அவங்க வந்து இது பண்ணி பழைய ரேட்டுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.